அன்றைக்கு உள்ள சமுதாயங்களை பொறுத்தவரைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல நபிமார்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தையே வணங்கக்கூடிய இடமாக கட்டி விடுவார்கள். இன்றைக்கு நபிமாருடைய கபர்கள் தப்பிச்சிருச்சு, அவுலியாக்களுடைய கபர்கள் மாட்டிக்கிச்சு முஸ்லிம்களுடைய சமுதாயத்தில். அப்போ அவுலியாக்களுடைய நல்லோர்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுடைய கபர்களை என்ன செய்து கொண்டார்கள்? அவர்களுடைய கபர்களை வணங்கக்கூடிய, இபாதத் செய்யக்கூடிய, அமல்கள் செய்யக்கூடிய இடங்களாக இன்னைக்கு மாற்றிக்கிட்டாங்க. إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. اللهم صل وسلم على عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه ومن دعا بدعوته واتبع بسنته إلى يوم الدين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال الله تعالى في آية أخرى: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة كما قال عليه الصلاة والسلام. ஏக இறைவனாகிய வல்ல அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் என்றென்று முறித்தானதாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் இருலக தலைவரும் தூதருமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இன்னும் அல்லாஹினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக இந்த ஜும்மாவினுடைய நாளிலே அல்லாஹினுடைய இல்லத்தில் ஒன்று கொண்டிருக்கின்ற உங்கள் மீதும் என் மீது வென்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று கூறி இந்த ஜும்மாவினுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வார ஜும்மாவினுடைய தலையங்கமாக யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்வதை விரும்புவோம் என்ற தலைப்பிலே சில விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். அல்-யௌம முஹாலஃபத்துல் யஹூத், இன்றைய நாள் யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யக்கூடிய நாள் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் எடுக்க வேண்டும். முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது நாளிலே நோன்பு நோற்றவர்களாக இருக்கின்றோம். இந்த நோன்பினுடைய நோக்கத்தை நாம் எல்லாம் முதலாவதாக தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல விஷயங்களை விரும்பி இருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்பக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நாம், அல்லாஹ்வினுடைய தூதர் எதையெல்லாம் விரும்பினார்களோ அதையும் விரும்புவதுதான் நம் உண்மையான நேசத்தினுடைய வெளிப்பாடு என்பதை இந்த நேரத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய விஷயங்களில் ஒரு விஷயம்தான், அதிலும் மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்வது. அப்படி மாறு செய்யக்கூடிய விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருக்கிறார்கள் என்பதனுடைய அடையாளமாக இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது நாள் இருக்கிறது. இந்த 9வது நாளில் நாம் நோன்பு வைக்கிறோம் என்று சொன்னால் அதற்குண்டான மிக முக்கியமான காரணமே யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதுதான், வேற எந்த நோக்கமும் கிடையாது. இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 9 நாள் நோன்பு நோற்பதனுடைய காரணம்
யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும். அதன் காரணமாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோர்க்கு சொன்னார்கள் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் புரிந்திருக்க வேண்டும் சொல்கிறோம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களிலும் யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்வதை நேசித்தவர்களாக விரும்பியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பலவாரியாக பல விஷயங்களின் மூலமாக நாம் பார்க்கலாம். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னால், இன்றைக்கு நாம் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய தொழுகக்கூடிய விஷயத்தில் முன்னோக்கக்கூடிய கிபிலா திசை, இந்த திசையை பொறுத்தளவிற்கு ஆரம்ப காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பல மாதங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை கடமையாக்கப்பட்டதற்கு பிறகும் கூட பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதார்கள் என்று சொன்னால் அதுதான் முதல் கிப்லாவாக, முஸ்லிம்களுக்கு முதல் தொழக்கூடிய திசையாக கிப்லாவாக இருந்திருக்கிறது என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்றாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த கிப்லாவை முன்னோக்கி தொழுதிருக்கிறார்கள். என்றாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசை எதுவாக இருந்ததுன்னு சொன்னால், பைத்துல் கஅபாவை, பைத்துல் ஹரமை நோக்கி தொழ வேண்டும். ஏனென்றால் பைத்துல் முகத்தஸை பொறுத்தளவிற்கு அதைத்தான் யூதர்கள் கிபிலாவாக வைத்திருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் கிபிலாவாக வைத்திருக்கிறார்கள், முஸ்லிம்களும் அந்த நேரத்திலே கிப்லாவாக பைத்துல் முகத்தஸை தான் வைத்திருக்கிறார்கள். அப்படிங்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைக்கிறாங்க, அவர்களைப் போலவே நாமும் அதை கிப்லாவாக வைத்திருக்கிறோமே, இது அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக செய்தாலும் அவர்களும் அதையே தானே செய்கிறார்கள் என்ற அந்த யூதர்களினுடைய செயல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெறுப்பு ஏற்படுத்துகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு மாற்றமாக எதை விரும்புகிறார்கள்? பைத்துல் ஹரமை நோக்கி கிப்லாவை தொழுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலுமே சொல்கிறான், கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, வானத்தை நோக்கி அல்லாஹ்விடத்தில் தகல்லுப வஜ்ஹிக, உங்களுடைய முகம் எதிர்பார்த்து கொண்டு ஆசைப்பட்டு கொண்டு வானத்தை நோக்கி அல்லாஹ்விடத்தில் எனது எதிர்பார்த்து பைத்துல் ஹரம கிப்லாவாக ஆக்கிர மாட்டானா அடிச்சு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம். நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். நபியே நீங்க அப்படி நினைக்கிறீங்க, அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறீங்க, அது நரா உண்மையிலாக திட்டமாக நாம் பார்க்கிறோம் சொல்லிட்டு சொல்றான் அல்லாஹ், ஃபலனு வல்லி அன்னக கிப்லத்தன் தர்வாஹா, நீங்க எதிர்பார்க்கிற அந்த கிப்லாவை கிப்லாவாக நாம் பொருந்தி கொண்டோம். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ருல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமை நீங்கள் கிப்லாவுடைய திசையாக நீங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் சொல்லி அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குறான். அப்போ இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரியக்கூடிய சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லாவினுடைய திசையை கூட யூத கிறிஸ்தவர்களுக்கு ஒத்திருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பாதவர்களாக, அதற்கு மாற்றமாக அவர்களைப் போல இல்லாமல் மஸ்ஜிதுல் ஹரமை கிப்லாவாக வைக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயம், இஸ்லாமியர்கள், இஸ்லாம் அவர்களை விடுத்து தனித்துவமாக இருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ்வும் புரிந்து கொண்டு அதை பொருந்தியும் கொண்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், கிப்லாவினுடைய திசையை முஸ்லிம்களுக்கு பிரத்யேகமாக மாற்றி தருகிறான். அதுவரைக்கும் இருந்த சட்டம் கிப்லா என்பது பைத்துல் முகத்தஸாகத்தான் இருந்தது. அதனால்தான் இன்றைக்கு வரைக்கும் யூத கிறிஸ்தவர் அந்த இடத்திற்காக வரலாறுகளிலும் சரி இன்றைக்கும் சரி அந்த இடத்தை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்வதற்கு, அபகரிப்பதற்கு போராடி போர் செய்து பல உயிர்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மற்றவர்களுக்கு, மற்ற முந்தைய சமுதாயங்களுக்கு முக்கியமான ஒரு இடமாக இருந்த பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களுக்கும் முதல் கிப்லாவாக இருந்தது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய விருப்பத்தின் பேரால் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், பைத்துல் முகத்தஸில் இருந்து பைத்துல் ஹரமை நோக்கி கிப்லாவாக மாற்றுகிறான் அல்லாஹ் தஆலா. அந்த அளவிற்கு இஸ்லாத்தை பொறுத்தளவிற்கு மற்ற இதற்கு முந்தைய எல்லா சமுதாயங்களை விடுத்தும் மாறுதலாக தனித்துவமாக இருக்க வேண்டும். அவர்களைப் போல வழிகேட்டிலும் சரி தவறான முன்னோட்டத்திலும் சரி சரியான விஷயத்தை அவர்கள் செய்தாலும் இஸ்லாம் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த யௌமு தாசுஆ முஹர்ரம் மாதத்துடைய 9வது நாளில் நோன்பு வைப்பதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த நல்ல விஷயத்திலிருந்து மாற்றமாக நாமும் சிறந்ததாக செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நாளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக எல்லா விஷயங்களிலுமே சொல்லப்போனால், அதாவது அகீதா ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அதே போல நடைமுறைகளை இபாதத்துகள்
அமல்கள் சம்பந்தமான விஷயமாக இருக்கட்டும், அல்லது சுலூக்குகள், அதாவது நடைமுறை ஆதாத்துகள், பழக்க வழக்கங்கள், இந்த விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலும் யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்வதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த கவனம் எடுத்திருக்கிறார்கள். மக்களுக்கு அதிலே பல உபதேசங்களை செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறைகளாக பார்க்க முடிகிறது. அப்படி இருந்தும் இன்றைக்கு மக்கள் யூத கிறிஸ்தவர்களோடு ஒன்றி போகி அவர்களுடைய கொள்கைகளோடு, முதலாவது விஷயத்தை சொல்லப்போனால் அக்கீதா, கொள்கை விஷயம், இந்த கொள்கை விஷயத்தில் யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்வதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அல்லாஹ் ஒருவனையே வணங்குவது, சொல்ல போனால் அல்லாஹ் ஒருவனையே இலாஹியத் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவில் இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப உறுதியாக இருந்திருக்கிறாங்க. அதே போல யூத கிறிஸ்தவர்களை போல போய்விடக்கூடாது என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தினுடைய நேரத்தில் வழியில் வேதனையில் இருக்கும் பொழுது கூட தன்னுடைய சஹாபாக்களுக்கு, மக்களுக்கு உபதேசம் செய்த விஷயம், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகதல் அன்பியா குபூரஹும் மசாஜிதா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மரணிக்கிற அந்த நேரங்களில் கூட ரசூல் சொன்ன வார்த்தை எனது யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சபிப்பானாக. ஏன் தெரியுமா? அவர்கள் தங்கள் நபிமார்களினுடைய கபர்களை வணங்கக்கூடிய இடங்களாக ஆக்கி கொண்டார்கள். அதனால் அந்த யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சபிப்பானாக. ஆக இஸ்லாமிய மார்க்கம் என்பது எந்த விதத்திலும் அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், அவனோடு எந்த விதத்திலும் யாரையும் இணை வைப்பை வைத்து விடக்கூடாது, அவனுக்கு இணையாக சமமாக வைத்து விடக்கூடாது என்பதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு தெளிவாக மார்க்கத்தில் என்னுடைய நடைமுறைகளை, அதனுடைய காரியங்களை அமைத்து மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆக அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற நேரத்தில் கூட இதற்கு முன்னால் உள்ள சமுதாயங்களை போல என்னுடைய சமுதாயம் ஆயிடக்கூடாது, இதற்கு முன்னால் உள்ள சமுதாயங்கள் வழிகட்டதை போல என்னுடைய சமுதாயம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. மிக முக்கியமான ரசூலுல்லாஹ்வோட அதிகமாக பேச முடியாத அந்த நேரம், ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் அதிகமாக மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள், சின்ன சின்ன விஷயங்கள் உபதேசம் செஞ்சாங்க. அப்போ அந்த மரண தருவாயில கூட ரசூலுல்லாஹ் உபதேசம் செஞ்ச விஷயம், நபிமார்களுடைய கபர்களை, நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்களை வணக்கஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டார்கள் அந்த சமுதாயங்கள். அதை போல நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள், அதை போல வழிகட்டு விடாதீர்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்கிறோம், யூத கிறிஸ்தவருடைய சமுதாயம் எப்படி முன்னோர்களை, அவருடைய நபிமார்களை, அவர்களுடைய சீடர்களை, சஹாபாக்களை எல்லாம் இன்றைக்கு வணங்கக்கூடியவர்களாக ஆக்கி கொண்டார்களோ, புனிதர்களாக, அவர்களை போற்றக்கூடியவர்களாக, அவர்களை வணங்கக்கூடியவர்களாக, சிலைகளாக இன்றைக்கு ஆக்கி கொண்டார்களோ, அதே போல இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பயந்த அந்த விஷயம் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அன்றைக்கு உள்ள சமுதாயங்களை பொறுத்தவரைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல நபிமார்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தையே வணங்கக்கூடிய இடமாக கட்டி விடுவார்கள். இன்றைக்கு நபிமார்களுடைய கபர்கள் தப்பிச்சிருச்சு, அவுலியாக்களுடைய கபர்கள் மாட்டிக்கிச்சு முஸ்லிம்களுடைய சமுதாயத்தில். அப்போ அவுலியாக்களுடைய நல்லோர்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுடைய கபர்களை என்ன செய்து கொண்டார்கள்? அவர்களுடைய கபர்களை வணங்கக்கூடிய, இபாதத் செய்யக்கூடிய, அமல்கள் செய்யக்கூடிய இடங்களாக இன்னைக்கு மாற்றிக்கிட்டாங்க. இன்னைக்கு அதனால தான் சமுதாயத்தில் எல்லா ஊர்களிலையும் முஸ்லீம்கள் வாழக்கூடிய இடங்களில் பாருங்க, கபிர்ஸ்தான்கள் என்பது தர்காக்களாக, வணங்கக்கூடிய இடங்களாக, அறுத்து வெளியிடக்கூடிய இடங்களாக, நேர்ச்சி செய்யக்கூடிய இடங்களாக இன்றைக்கு மாறி போயிருக்குன்னு சொன்னா, இதெல்லாம் யாருடைய வழிமுறை? யாருடைய வழிமுறை? யூத கிறிஸ்தவர்களுடைய வழிமுறை. அவர்கள் அந்த இறந்தவர்களை என்ன செய்வாங்க? அந்த இறந்தவர்களுக்கு மேல என்ன செய்வாங்க? ஒரு பள்ளி வாசலை கட்டிடுவாங்க, ஒரு தர்காசரி மாதிரி கட்டிடுவாங்க, ஒரு கட்டிடத்தை கட்டிடுவாங்க. கட்டி அந்த இடத்துல என்ன செய்வாங்க? வணங்க ஆரம்பிச்சிருவாங்க, வணக்கங்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதிலும் கூடுதலாக என்ன செய்வாங்க? அவர்களுடைய சிலையை வடிச்சிருவாங்க, அவருடைய புனிதர்களுடைய சிலையை அடிச்சிருவாங்க, சிலையை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு முஸ்லிம்கள் சிலையாகத்தான் வணங்கலையே தவிர என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அந்த கபறுகளை,
அந்த அடக்க ஸ்தலங்களை, அந்த மரணித்த அந்த ஜனாசாக்களை, அந்த மரணித்த அந்த அவுளியாக்களை, நல்லோர்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? யூத கிறிஸ்தவர்கள் வணங்கியதை போல வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இதை எதனுடைய பிரதிபலிப்பு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல அல்லாஹ்வினுடைய சாபத்தை பெறக்கூடிய ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ரசூல் தான் சொன்னாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகட்டும். எதுக்கு சாபம் உண்டாகட்டும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அவர்கள் நபிமாருடைய கபறுகளை வணங்குறதா எடுத்துக்கிட்டாங்க, வணங்கக்கூடிய இடமா எடுத்துக்கிட்டாங்க, பள்ளிவாசல்கள் எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு சமுதாயத்தில் எத்தனை பள்ளிவாசல்களில் கபறுகள், அடக்கஸ்தலங்கள் இருக்குது. அந்த அடக்கஸ்தலங்கள் காரணமாகவே அந்த பள்ளிவாசல்கள் எழுப்பப்பட்டிருக்குது. அப்ப இதெல்லாம் யாருடைய பின்பற்றுதல், யாருடைய வழிமுறை? யூத கிறிஸ்தவர்களுடைய வழிமுறை. அந்த வழிமுறையை தான் இன்றைக்கு முஸ்லீம்கள் பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வின் தூதர்களுடைய சாபம் முஸ்லீம்கள் மீதும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதிவிலக்கும் கிடையாது. ஆக நாமெல்லாம் இன்றைக்கு சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு யூத கிறிஸ்தவர்களை மாறு செய்வதை விரும்பி இருக்கிறார்கள், ஆசைப்பட்டு இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுடைய ஈமான், நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில், செயல்பாடுகள் சார்ந்த விஷயத்தில், எல்லா விஷயத்திலையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறு செய்ய சொல்லியிருக்கிறார்கள். ஆக அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி ஓரிரை கொள்கையில், தௌஹீதிலே, தௌஹீதுன்னு சொன்னால் ஓரிரை கொள்கை, ஒரே இறைவனை வணங்குவது, அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எல்லா நபிமார்களும் சொன்ன விஷயம் அதுதான். அப்ப அந்த விஷயத்தில் நாம் இன்றைக்கு முஸ்லிம்கள் ஒரே மனதாக, ஒரே ஈமானோடு இருக்கிறோமா? யோசிக்க வேண்டும். யூத கிறிஸ்தவர்கள் நபிமார்களை எல்லாம் வணங்கினார்கள், நல்லோர்களை எல்லாம் வணங்கினார்கள், நல்லோர்களுக்கெல்லாம் வணக்க ஸ்தலங்களாக ஆக்கினார்கள். இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் எப்படி இருக்கிறது? அவர்களை போலத்தான் இருக்கிறது, வித்தியாசமே கிடையாது. அவர்கள் செய்வதை போலத்தான் இன்றைக்கு முஸ்லிம்களும் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்த விஷயம், எச்சரித்த விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எந்த வேறுபாடும் கிடையாது. அல்லாஹ்விற்கு சமமாக்கக்கூடிய, அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. என்ன வெளிப்படையாக அல்லாஹ்வினுடைய மகன், அல்லாஹ்வினுடைய சந்ததி, அல்லாஹ்வினுடைய உடன் பிறந்தவர்னு தான் சொல்லலை. மற்றபடி எல்லா விஷயங்களும் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய எல்லா காரியங்களும், எல்லா புகழ்ச்சி பாடல்களும் இன்னைக்கு சமுதாயத்தில் வந்துவிட்டது. ஆக அன்பிற்குரிய சகோதரனே, ஆக யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்வதில் முதல் விஷயமாக அகீதாவிலே, நம்பிக்கை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், மாறு செய்ய வேண்டும். அதுதான் நபிமார்களை வணங்குவது, நல்லோர்களை வணங்குவதிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறுபட்டவர்களாக, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவனாக, அல்லாஹ்விற்கு மட்டுமே இறையில்லத்தை கட்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை முதல் விஷயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம் இபாதத்தினுடைய விஷயம், வணங்கக்கூடிய விஷயம். வணங்கக்கூடிய விஷயத்தை பொறுத்தவரைக்கு முஸ்லிம்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நோன்பினுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, அதே போல மற்ற அமல்களினுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்களோ, இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரைக்கு ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகை என்பது கடமை, நேரம் குறிக்கப்பட்ட கடமை. நேரம் குறிக்கப்பட்ட இன்ன ஸலாத்து கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா, நேரம் குறிக்கப்பட்ட கடமை. யூத கிறிஸ்தவர்களுக்கும் முந்தைய சமுதாயங்களுக்கும் தொழுகை என்பது உண்டு. ஆனால் அவர்கள் யாராவது தொழுகைன்னு சொல்லி தொழக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துருக்கிறோமா? அவருடைய தொழுகை எப்படி இருக்கும்னு யாருக்காவது தெரியுமா? சொல்லப்போனால் அவங்களுக்கே தெரியாது. ஆக தொழுகைங்கிறது எல்லா சமுதாயங்களும் உண்டு, ஆனால் அதனுடைய முறைகளில் வேறுபடும். ஆக முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்தவரை வரைக்கும் இறுதி தூதருக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் சமுதாயத்திற்கு அல்லாஹ் 5 நேர தொழுகைகளை கடமையாக்கி இருக்கிறான். அது எப்படி தொழ வேண்டும், எப்படி தொழக்கூடாது என்பதை முதற்கொண்டு எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிரகாரம் நேரம் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் சரியான முறையில் நாம் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் யூத கிறிஸ்தவர்களை பொறுத்தவரைக்கு அவர்களுடைய சரியான நேரத்திலே அவர்கள் தொழமாட்டார்கள். இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்குதா இல்லையா? வாங்க சொல்லப்பட்டாச்சு, இக்காம சொல்லப்பட்டாச்சு, ஜமாத்தினுடைய நேரம் எல்லாத்துக்கும் செல்ஃபோன், வாட்ஸ்அப் முதற்கொண்டு வந்துருச்சு. ஆனால் அந்த ஜமாத்திற்கு தொழுகையினுடைய நேரத்தில் தொழக்கூடியவர்களாக இன்றைக்கு சமுதாயம் இருக்குதா? மக்கள் இருக்கிறாங்களா? யோசிச்சு போங்க. நம்முடைய நிலைமை என்ன? யூத கிறிஸ்தவர்களை போல நேரங்கெட்ட நேரத்திலெல்லாம் சாப்பிட்றது மாதிரி, நேரங்கெட்ட நேரத்திலெல்லாம் தொழுகிறது மாதிரி, நேரங்கெட்ட நேரத்தில் நாமளும் இன்னைக்கு தொழுகிறோமா இல்லையா? எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அந்த நேரத்தில் அதை செய்யாமல் நமக்கு நினைச்ச நேரத்தில், விரும்பின நேரத்தில் எல்லாம் அதை செஞ்சுட்டு இருக்கிறோமா இல்லையா? செய்யக்கூடியவர்களுக்கும் தான் இதை சொல்கிறோம்.
அப்ப யூத கிறிஸ்தவர்களை போல என்ன செய்யக்கூடாது, நாம நம்முடைய அமல்களை செய்யக்கூடாது. யூதர்களுக்கு வாரத்தில் சனிக்கிழமை புனித நாளாக இருந்தது, கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சிறப்புமிக்க நாளாக இருந்தது. முஸ்லிம்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் அல்லாஹ் தஆலா புனித நாளாக, கண்ணியமிக்க நாளாக, சிறப்பு வாய்ந்த நாளாக வைத்திருக்கிறான். ஆக இந்த வெள்ளிக்கிழமை கூட, அதுவும் குறிப்பாக தொழுகைக்குத்தான் அல்லாஹ் தஆலா வியாபாரத்தை விட்டுவிட சொல்லியிருக்கின்றான். அந்த நேரத்தில் மட்டும், அந்த நேரத்திலும் கூட தொழுகையை விட்டுவிட்டு, ஜுமாவினுடைய கடமையை விட்டுவிட்டு வியாபாரம் செய்யக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறார்களா இல்லையா? யோசிக்கணுமா இல்லையா? இப்போ இதெல்லாம் யாருடைய காரணம்? யூத கிறிஸ்தவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுவதனுடைய காரணம். அவர்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் அவர்களுக்கு விடுமுறையினுடைய நாள். அந்த நாள் தான் அவர்களுக்கு வணக்கத்திற்குரிய நாள். அந்த நாளிலே அவர்கள் சரியான முறையில் வணங்க மாட்டார்கள். அந்த நாளை சரியான முறையில் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற மாட்டார்கள். அதே போல தான் இன்றைக்கி இருந்துட்டு இருக்கிறோம் முஸ்லீம்களுடைய சமுதாயம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக நம்முடைய நிலைமை யூதர்களுக்கு எந்த விதத்திலும் ஒற்று போகக்கூடாது என்பதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கவனத்தை எடுக்க சொல்லியிருக்கிறார்கள். அதை விரும்பி இருக்கிறார்கள். யூத கிறிஸ்தவர்களோடு ஒற்றுமையாக இருப்பதை, அவர்களை போல வாழ்வதை அல்லாஹ்வுடைய தூதர் வெறுத்திருக்கிறார்கள். அதே போலத்தான் நோன்பு நோற்பதும். ரமலானுடைய மாதத்தில் நோன்பு கடமையா? இந்த மாதத்தில் சரியான முறையிலே நோன்பு நோக்க வேண்டும். அதே போல மற்ற சமுதாயங்களை பொறுத்தவரை அப்படி கிடையாது. நோன்பை பொறுத்தளவிற்கு எல்லாருமே நோன்பு என்பதே அவர்களுக்கு தெரியாது. சொல்ல போனால் சில நபர்கள் மட்டுமே அந்த நோன்பை பற்றி தெரிந்தவர்கள் மட்டுமே நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இருந்தாலும் இஸ்லாமிய சமுதாயத்தை போல தெளிவான முறையில், சரியான முறையில் நோன்பு நோக்கக்கூடிய மக்கள் யாரும் கிடையாது. அதே போல தோற்றத்திலே வெளிப்படையாக நாம் நம்பிக்கையில் மட்டும், அமல்களில் மட்டும் யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யக்கூடாது. நம்முடைய தோற்றத்திலேயே, நம்முடைய வெளிப்படையான விஷயத்திலேயே மாறு செய்ய வேண்டும். போன வாரத்தில் கூட நம்ம பேசியிருந்தோம், தாடி வைப்பது. தாடி வைப்பது என்பது யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார்கள். மீசையை கத்தரிப்பதும் தாடியை வளர்ப்பதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யக்கூடிய காரியமாக சொன்னார்கள். அந்த காரியத்தை இன்னைக்கு சமுதாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இதையெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். சின்ன விஷயத்திலிருந்து எல்லா விஷயங்களிலுமேயே, அடிப்படை அகீதாவில் இருந்து எல்லா விஷயத்திலும் யூத கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லீம்களாகக்கூடிய நாம் மாறு செய்ய வேண்டும். அதே போல ஆடை அணியக்கூடிய விஷயத்திலும் அவர்களுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். சொல்றோம்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் பொழுது ஹாலிஃபுல் யஹூத், செருப்பணிவது சாதாரணமாக இதில் கூடவா சொல்லுவாங்கங்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூத கிறிஸ்தவர்களை மாறு செய்வதில் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் விரும்பியவர்களாக இருந்திருக்கிறாங்கிறத பார்க்கலாம். ஹாலிஃபுல் யஹூத வன்னஸாரா ஃபஇன்னஹும் லா யுஸல்லூன ஃபீ நிஆலிஹிம் வலா ஹிஃபாஃபிஹிம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா யுஸல்லூன், அவர்கள் தொழுகையின் போது தொழுவது கிடையாது. எப்படிப்பட்ட நிலையில? ஃபீ நிஆலிஹிம் வலா ஹிஃபாஃபிஹிம், அவர்கள் ஷூ அணிந்த நிலையில அல்லது செருப்பு அணிந்த நிலையில அவர்கள் தொழுவது கிடையாது. அதனால் என்ன செய்யுங்க, முஸ்லீம்களே, ஹாலஃபுல் யஹூத், யூதர்களுக்கு மாறு செய்யுங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, செருப்பு அணிந்த நிலையில், ஷூ அணிந்த நிலையில் தொழுகுங்க. அன்றைய காலத்தில் பள்ளிவாசலை பொறுத்தவரைக்கு மண் தரை. அதனால் என்னது, ரசூலுல்லாஹ் அதை அனுமதித்தாங்க, சஹாபாக்களும் அதை செஞ்சாங்க. இன்னைக்கு அந்த விஷயத்தை நம்ம ஒரு கட்டிடமாக ஆனதுனால நம்மளால் செய்ய முடியலன்னு சொன்னால், வெளி இடங்களுக்கு செல்லும் பொழுது அல்லது பிரயாணங்களுக்கு சுற்றுலா பயணங்களுக்கு செல்லும் பொழுது நம்ம இந்த சுன்னத்தை பயன்படுத்துறதுக்கு, நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும். செருப்பு அணிந்து அல்லது ஷூ அணிந்து, ஞான்னு சொன்னால் ஷூ, அதே ஹிஃபாஃப்னு சொன்னால் செருப்பு, இது அணிந்து அது தொழக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அதை செய்ய மாட்டாங்க, செருப்பு அணிந்து ஷூ அணிந்து அவங்க தொழ மாட்டாங்க. அதனால நாம தொழுகணும். நாம ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயம், நாம அவங்க சமுதாயம் கிடையாது, நாம ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயம். அதனால நாம என்ன செய்யணும், நாம அந்த சமுதாயத்திற்கு மாறு செய்து ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பேணி இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்யணும், நாமும் செய்ய வேண்டும். அதே போல ஆடை அணியக்கூடிய விஷயம், ஆடை அணியக்கூடிய விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்யுமாறு சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இறுக்கமான ஆடைகள், மெல்லிய லேசான டிரான்ஸ்பரண்டான, அதாவது உள்ள இருக்கக்கூடிய வெளியே தெரியக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஆடைகள், அதே போல அவுராவை வெளிப்படுத்தக்கூடிய, மறைவிடத்தை வெளிப்படுத்தக்கூடியவாறு ஆடைகள், அரைகுறை ஆடைகள், சரியான முறையில் மறைக்கப்படாத ஆடைகள், இதை போன்ற ஆடைகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள். அதே போல ஒரு காஃபிர்களை, குஃபார்களை
தஷப்பஹ், அதாவது அவர்களைப் போல, அவர்கள் அணிவதைப் போல அணியக்கூடிய ஆடைகளையும், பெண்களைப் போல ஆண்களும் ஆண்களைப் போல பெண்களும் அணியக்கூடிய ஆடைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு பார்க்குறோம், யூத கிறிஸ்தவருடைய நடைமுறைகளை பொறுத்தளவிற்கு ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரி ஆடை அணிவாங்க. அதே போல அவுரத்துகளை, தங்களுடைய மறைவிடங்கள் வெளியே தெரிந்தாலும் தெரியலைனாலும் வித்தியாசமே தெரியாது, அந்த மாதிரி ஆடைகள் அணிவாங்க. அதெல்லாம் அந்த வெட்கம் என்பது அவர்கள் இடத்துல குறைவாக இருக்கும். அதே போல ஆண்களும் பெண்களும் இறுக்கமான ஆடைகள் அணிகிறது, பெண்கள் லேசான ஆடைகள் அணிகிறது, இதெல்லாம் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு பெண்கள் இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் இதுதான் அவர்களுடைய நடைமுறை. அந்த நடைமுறைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் சமுதாயத்தில் இளைஞர்கள் இடத்துல கேட்டால் என்னது அங்கி அணிவது, அதாவது லுங்கி அந்த அணிவதுங்கிறது இன்னைக்கு இளைஞர்கள் இடத்துல பழக்கம் இல்லாமல் போயிடுச்சு. எனக்கெல்லாம் வேஸ்ட் அணியது தெரியாதுங்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் அணிஞ்சு பழக்கமே இல்லைங்கிறாங்க, அதெல்லாம் அணியதுக்கு எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு சொன்னால் யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரம். அவர்களுக்கு கூட இன்னைக்கு சில நபர்கள் அணிகிறாங்க, ஆனால் முஸ்லீம்கள் இன்றைக்கு அதை அணிகிறது இல்லைன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபேண்ட், அந்த கால் சட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த சராவில், அதை அணிகிறதுக்கு வந்து மார்க்கத்தில் அனுமதி, அணியலாம், ஆனால் அதை மட்டுமே அணிவதற்கு அனுமதி கிடையாது. ஏன்னா யூத கிறிஸ்தவர்கள் அதை மட்டும்தான் அணிவார்கள், மற்றதை அணிய மாட்டார்கள். முஸ்லீம்களை போல என்னது லுங்கி அணிய மாட்டாங்க, இசாரா கீழாடை அணிய மாட்டாங்க. அதனால என்ன சொல்றாங்க ரசூல்லா, முஸ்லீம்கள் அவர்களுக்கு மாறு செய்யுங்க, நீங்க அதையும் அணிங்க இதையும் அணிங்க, ரெண்டையுமே போடுங்க, மாற்றி மாற்றி போடுங்க. அவர்களை போல அதை மட்டும் அணிவேன் இதை அணிய மாட்டேன்னு சொல்லாதீங்க, ரெண்டையுமே போடுங்க அப்படிங்கிறாங்க ரசூல்லா. ஆனால் அன்பிற்கு சொல்ல எல்லா விஷயங்களிலுமே எந்த அளவுக்கு சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவாங்கன்னு சொன்னால் ஆடை விஷயம் முதற்கொண்டு ரசூல்லாவை பின்பற்றுவாங்க எல்லா விஷயத்திலையுமே. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு மகன், ரசூல்லா வந்து ரொம்ப நேசிக்கக்கூடியவர், சின்ன வயசுலேயே ரசூல்லாவை ரொம்ப விரும்பி ரசூல்லாவுடைய விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடியவர். அவரிடத்துல ஒருத்தர் வந்து இந்த சராவியில பற்றி கேட்குறார், அதாவது இந்த ஃபேண்ட் கால் சட்டையை பற்றி கேட்குறான். ரசூலோட இப்னு உமர் ரலியல்லாஹு கேட்குறான். அது இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறான், அல்பிசுல் சராவில், நான் ஃபேண்ட் போடுவேன். இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் கால் சட்டை அணிவேன். அதே மாதிரி ஃபக்கத் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்புசு, ரசூலுல்லாஹ் அதை அணிஞ்சிருக்கிறாங்க. வலாக்கின்ன, என்றாலும் இஜ்அல் இஸாரக ஃபௌக கஅபைக், அந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என்றாலும் நீ என்ன செய்யணும், அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, உன்னுடைய கீழாடையை ஃபௌக கஅபைக், உன்னுடைய கரண்டைக்காலுக்கு மேல் அணிய வேண்டும். வத்தகில்லா, அல்லாஹை பயந்துகொள், ஃபில் லிபாஸிக, உன்னுடைய ஆடை அணிவதில் நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்பதாக இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இன்னைக்கு இளைஞர்களும் சரி சமுதாயத்தில் உள்ள சகோதரர்களும் சரி ஆண்களை பொறுத்தளவிற்கு கரண்டை காலுக்கு கீழே அணியக்கூடிய விஷயத்தில் பல விளக்கங்களை சொல்லிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, சர்வசாதாரணமாக கரண்டை காலுக்கு கீழே அணியக்கூடிய ஆடையை இன்றைக்கு சமுதாயத்தில் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நம்ம யோசிக்கணும், எந்த அளவுக்கு சஹாபாக்கள் கவனமாக இருந்திருக்கான்னு சொன்னால், இசாரக், நீ லுங்கி அணிந்தாலும் கூட என்னது உன்னுடைய ஆடையை ஃபௌக கஅபைக், உன்னுடைய கரண்டை காலுக்கு மேல் என்ன செய்து கொள், உயர்த்திக்கொள், கரண்டை காலுக்கு மேலே இருக்கிற மாதிரி ஆக்கிக்கோ, இஜ்அல், அதை ஆக்கிக்கோ. ஏன்னு சொன்னால் வத்தகுல்லா, அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும், ஃபீ லிபாஸிக், நீ ஆடை அணிவதிலும் அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும். ஆக அன்பிற்கு சொல்ற யூத கிறிஸ்தவர்களை பொறுத்தவரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் பெருமைக்காக தங்களுடைய ஆடைகளை கீழே தரையும்படியாக அவர்கள் வைத்திருப்பார்கள், அதை போல நீங்கள் இருக்காதீர்கள். நீங்கள் பெருமை அடித்தவர்கள் பெருமை பற்றி சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் ரசூல் சொல்லும்போது பெருமை யாருடைய உள்ளத்திலே, யாருடைய ஆடையிலே எந்த அளவுக்கு ரசூல் சொல்கிறாங்கன்னோ, யார் கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிகிறார்களோ அந்த ஆடை அவர்களில் நரகத்தை தள்ளுங்கிறாங்க ரசூலா. அந்த அளவுக்கு ரசூல் எச்சரித்த ஒரு விஷயம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக மக்களிடத்தில் நடைமுறையில் இருக்கிறது. ஆக எல்லா விஷயங்களிலும் ஆடை அணிவது முதற்கொண்டு எல்லா விஷயங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். ஆக அதை போன்று எல்லா விஷயங்களிலும் அவர்களுக்கு மாறு செய்தவர்களாக நாம் ஆக வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ்வின் தூதரை உண்மையாக நேசித்தவர்களாகவும் அல்லாஹ்வின் தூதரை உண்மையாக பின்பற்றியவர்களாகவும் ஆகக்கூடிய வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல்வாராக. வாஹிரு தஅவானா அனில் الحمد لله رب العالمين. الحمد لله والصلاة والسلام. الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد
அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் இன்றைய ஜும்ஆனுடைய உரையில் யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்வோம் என்ற தலைப்பில் இன்றைய நாள் முஹாலஃபத்துல் யௌம், யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யக்கூடிய வகையில் நோன்பு நோக்கக்கூடிய நாள். ஆக இன்றைய நாளிலே அவர்களுக்கு எந்த விஷயத்திலெல்லாம் மாறு செய்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், அதை விரும்பியிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பார்த்தோம். ஆக சாதாரணமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் கூட நடைமுறையாக பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் முதற்கொண்டு ஆடை அணிவதிலிருந்து வணக்கங்களில் முதற்கொண்டு ஈமான் வரை எல்லா விஷயங்களிலும் அவர்களுக்கு நாம் மாறு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட தனித்துவமான சமுதாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அன்பிற்குரிய சொல்வோலே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முறை யூதர்கள் வரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு சலாம் சொல்கிறார்கள். எப்படி என்று சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறார்கள். அஸ்ஸாம் என்று சொன்னால் சாபம், மவுத், கேடு அப்படின்னு அர்த்தம், பல அர்த்தங்கள் அதுக்கு வருது. அதில் குறிப்பாக சொல்லும்பொழுது அஸ்ஸாம்னு சொன்னால் மவுத் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ அஸ்ஸாமு அலைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறைய மக்கள் முஸ்லீம்களே இன்றைக்கி அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அஸ்ஸாமு அலைக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த அஸ்ஸாமு அலைக்குன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு மவுத்து வரட்டும்னு அர்த்தம். இப்படி யூதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை ஆயிஷா இருந்தவங்க கேட்டுடுறாங்க. ஆயிஷா இருந்தவங்க கேட்டு என்ன சொல்கிறாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் லானா, உங்களுக்கு சாபமும் உங்களுக்கு கேடும் உங்களுக்கு அல்ல சாபமும் வரட்டும், உங்களுக்கு மரணம் வரட்டும்னு சொல்லி ஆயிஷா அவங்க கோவப்பட்டு என்ன செய்கிறாங்க? ரசூலுடைய ஆயிஷாவுடைய கணவர் அவங்கள பார்த்து இப்படி சொன்னோன்னே உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு சாப நாசம், உங்களுக்கு மௌத்து எல்லாம் உங்களுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க? அவங்கள ஏசுறாங்க. அப்படி ஏசும்போது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பார்த்து சொல்கிறாங்க, ஏன் ஆயிஷா மஹலா, அவங்களை கண்டிச்சு சொல்கிறாங்க, ஆயிஷாவே இப்படி சொல்லாதீங்க. இன்னல்லாஹு யுஹிப்புர் ரிஃப்க் ஃபில் அம்ரி குல்லிஹி, அல்லாஹ் தஆலா எல்லா விஷயங்கள்லையுமே அல்லாஹ் தஆலா மென்மை, ரிஃப்கை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க? அப்படி சொல்லாதீங்க. அவலம் தஸ்மா மா காலு, அவங்க அப்படி சொல்கிறத நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அலைக்கு உங்களுக்கும் அதுவே வரட்டும் அப்படின்னு வேணால் சொல்லுங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? ரசூல் அவங்க அதை திருத்தி கொடுக்குறாங்க. ஆக எல்லா விஷயங்களிலுமேயே யூத கிறிஸ்தவர்களுக்கு நாம் மாறு செய்ய வேண்டும். அவர்கள் செய்யக்கூடிய ஒரு சாதாரண சாபமாக இருந்தாலும் சரி, அவர்களை போல செய்யாமல். எப்படி இப்போ யூத கிறிஸ்தவர்கள் நமக்கு வந்து சாபம் போடுறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களுக்கு நீ நாசமாக போட்டு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அவங்கள மாதிரியே அப்படி கூட செய்யக்கூடாது. நீங்களும் நாசமாக போகணும்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? உங்களுக்கும் அதுவே கிடைக்கட்டும்னு சொல்லணும். இப்போ எந்த அளவுக்கு பாருங்கள், ஒரு சாதாரண வார்த்தை பிரயோகமாக இருந்தாலும் அவர்களை போல நாம் செய்துவிடக்கூடாது, அவர்களுக்கு மாற்றமாக செய்ய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹு, யார் ஒரு சமுதாயத்தை போல நடக்கிறாரோ அவரும் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக அவர்களை போல எந்த ஒரு விஷயத்திலும் அமைத்து கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையை உண்மையாக தனித்துவமான இஸ்லாமிய நடைமுறையில் நாம் ஆக்கிக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதே போல முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுராவினுடைய நோன்பு என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களை பார்க்கிறார்கள். மதீனாவிலே அவர்கள் நோன்பு நோற்று இருக்கிறார்கள். அப்போ நோன்பு நோற்று இருக்கும்போது என்ன காரணம் கேட்குறாங்க. அப்போ அந்த யூதர்கள் சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடத்திலிருந்து அவர்களையும் அவருடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தான், அதனால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி அந்த நாளை நினைவு கூர்ந்து நாங்கள் இன்றைக்கு நோன்பு வைக்கிறோம் என்று யூதர்கள் சொன்னார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹ்னு அஹக்கு பி மூசா மின்ஹும், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நாளை நினைவு கூர்ந்து நோன்பு வைப்பதற்கு நாங்கள் தான் உரிமையானவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அவர்களும் ஃபஸாமஹு வ அமர பிஸியாமிஹி, அவர்களும் நோன்பு வைத்து சஹாபாக்களையும் நோன்பு வைக்குமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லைன் பகியத் இலா காபில் அசூமன்ன தாசியா, ரசூலா சொல்கிறாங்க, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தேன்னு சொன்னால் நான் அடைந்தேன்னு சொன்னால் நான் 9வது நாளையும் அவர்களுக்கு மாறு செய்வதற்காக நோன்பு வைப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இந்த 9வது நாள் நோன்பு வைப்பது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு மாறு செய்வதாக, ஏன்னா அவங்க 10வது நாளில் மட்டும் நோன்பு வச்சாங்க யூதர்கள். ஆக அந்த நோன்பை நாம் தான் உண்மையாக உரிமை கொண்டாடக்கூடியவர்கள் என்பதால், நாம் தான் அதை நோன்பு வைப்பதற்கு உரிமையானவர்கள் என்பதால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாளையும் நோன்பு வைக்க சொன்னார்கள். அதற்கு அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக அதற்கு முந்தைய 9வது நாளில் நோன்பு வைக்க சொன்னார்கள். ஆக இந்த 2 நாட்களும் நோன்பு வைப்பதன் மூலமாக
கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆக இந்த நோன்பை நோற்றவர்களாக இருக்கக்கூடிய நாம் உள்ள ரஹ்மான் நம்ம அனைத்து காரியங்களிலும் யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதரை உண்மையாக நேசித்து மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்திடுவானாக. அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஅதுக்கும் லஅல்லக்கும் தذكرون வذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வலذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.